வணக்கம். இன்றைக்கு குழந்தைகளுக்கு சத்து பற்றாக்குறையை போக்கும் பாதாம்பால் செய்முறை மற்றும் அதன் பயன்களை பற்றி பார்க்கலாம். பாதாம்பால் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பால் 2 டம்ளர், பாதாம் பருப்பு 6 அல்லது 7, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, சுக்கு 1 துண்டு, ஏலக்காய் 2, நாட்டுச் சர்க்கரை தேவையான அளவு. பாதாம் பருப்பில் கால்சியம், புரதம், துத்தநாகம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், தாமிரம், பொட்டாசியம், செலினியம், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ, விட்டமின் கே மற்றும் எண்ணற்ற நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. குறிப்பாக இதில் புற்றுநோய் செல்களை அளிக்கும் விட்டமின் B17 என்னும் வேதிப்பொருள் நிறைந்துள்ளது. குழந்தைகளின் மூளை வளர்ச்சி அதிகரிக்கவும், கண்களின் ஆரோக்கியத்திற்கும், நரம்புகள், பற்கள், எலும்புகள் பலமடைவதற்கும், சருமம் ஆரோக்கியமாக இருக்கவும் பாதாம் பருப்பு மிகவும் சிறந்தது. சுக்கு மற்றும் மஞ்சள் தூள் செரிமான சக்தியை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது. ஏலக்காய் சிறந்த வாசனையும் எளிதில் செரிமானம் அடையவும் உதவுகிறது. இவ்வாறு இந்த ஊட்டச்சத்து மிகுந்த பானத்தை குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் என அனைவரும் சேர்த்து வருவது உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்த உதவும். இப்போது பாதாம்பால் எப்படி தயார் செய்வதென்று பார்க்கலாம். பாதாம் பருப்பை 3 மணி நேரம் நீரில் ஊற வைக்க வேண்டும். நன்கு ஊறிய பிறகு அதன் மேல் தோலை நீக்கிவிட்டு பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். பிறகு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் பால் ஊற்றி அதனுடன் பாதாம் பருப்பு, 1 துண்டு தட்டி வைத்துள்ள சுக்கு, மஞ்சள் தூள், ஏலக்காய் போன்ற அனைத்து பொருட்களையும் சேர்த்து பால் ஒரு கொதி வந்ததும் இறக்கி அதனுடன் தேவையான அளவு இனிப்பு சுவைக்கேற்ப நாட்டுச் சர்க்கரை சேர்த்து ஆறியதும் மிதமான சூட்டில் அருந்தலாம். உடலை வலுவாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் பாதாம்பால் செய்முறை பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.